guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனலில் ட்ராவல், vlog, குக்கிங், crochet இந்த 4 கேட்டகரிஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஹாய் ஹலோ சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் தான். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழியே மிஸ்ஸஸ் மச்சான், இது நம்ம ஃபுட் கோர்ட், சிங்கை பிரின்சஸ், இந்த 4 சேனல்லேருந்து இருக்கிறவங்க தான் எனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சேனல் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ இவங்க என்ன சேலஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் சேலஞ்ச். ஸோ இந்த ட்ரை கலர் அப்படிங்கும்போது நம்மளோட தேசிய கொடியில் இருக்கிற அந்த 3 கலராக தான் இருக்கணும். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 3 கலர் யூஸ் பண்ணி நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, நமக்கு பேக்கிங்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க கேக் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நார்மல் வெனிலா கேக் செஞ்சுட்டு நான் 2-3 பிரிச்சுட்டு கலர் கொடுத்துருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் இல்லை, அங்கே தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கிற கேக். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆரஞ்சு கலருக்காக நான் ஆரஞ்சு கேக் செய்ய போகிறேன். செகண்ட் லேயர் ஒயிட் கலர், ஸோ வெனிலா கேக் செய்ய போகிறேன். தேர்ட் லேயர் க்ரீன் கலர். ஸோ அங்கே தான் நமக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. க்ரீன் டீ கேக் நான் செய்ய போகிறேன். க்ரீன் டீ கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ கைஸ், கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் கேக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ க்ரீன் டீ கேக் இந்த 3 நான் லேயர் பண்ணி தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கேக் செய்யறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆரஞ்சு, 2 முட்டை, 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு மஞ்சக்கரு 2த்தையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிடாதீங்க, தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சக்கருவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் சுகரில் பாதி போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய், ஆரஞ்சு ஜூஸ் இது 2த்தையும் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பீட் பண்ணி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டுக்கப்புறமேட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம கலக்க போகிறதில்ல. நம்ம செய்ய போகிற 3 கேக்குக்குமே நம்ம இது எல்லாமே சேர்க்க போகிறதில்ல. இப்போது நம்ம எல்லா மாவையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரு பாதி சர்க்கரை போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். நம்ம போட்டிருக்க அந்த வெள்ளைக்கரு நல்லா பெருசாக, அதாவது 2 மடங்கு அதிகமாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒயிட் கலராக மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மீதி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இது திக் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வரணும். நம்ம இதேமாரி எடுத்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவோட இதை நம்ம கலக்க போகிறோம். ஸோ இது கலக்கும் போது நம்ம ஸ்பேஷலாக இல்லைனா ஸ்பூன், நீங்கள் 2த்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம இதை கலக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற ஏர் நமக்கு அப்படியே இருக்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போட போகிறதில்ல. இந்த ஏர் தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்க போகுது. ஸோ அடித்து கலக்காமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டு கலந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பவுலில் இருக்கிற வெள்ளைக்கரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பீட்டரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பெஷலாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம கிளற போகிறோம். ஸோ இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நான் இன்றைக்கி 7 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நல்லா நம்ம போட்டுட்டு நம்ம இந்த கார்னரில் நம்ம கண்டிப்பாக தள்ளி விட்டே ஆகணும். இல்லைன்னா சென்டரில் மட்டும் இருந்துட்டு சென்டரில் மட்டும் உப்பி வந்துடும். ஸோ 4 கார்னர்லேயும் நல்லா தள்ளி விட்டுட்டு சமமாக்கிட்டு நம்ம நல்லா டேப் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போது கேக் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுது. நம்ம ட்ரே விட்டு வெளியில் எடுத்துடலாம். ஸோ 4 கார்னரையும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இதை தலைக்கீழாக போடலாம். பாருங்கள், தலைக்கீழாக போட்டோன்னே தானாகவே கீழே விழுந்துடுச்சு. நம்ம டேப் பண்ண இல்லைன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம கேக் செய்யறதுக்காக 4 எட்ஜஸும் கட் பண்ணிவிட்டு நான் இதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது நம்ம
பார்ட் செய்ய போகிறோம். ரெண்டாவது கேக் வெனிலா கேக்காக 1/4 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் போல் சுகர், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், 2 முட்டை. அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். ஸோ இதுவும் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதையும் கலந்துடாதீங்க. ரெண்டும் கலந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வராது. ஸோ ரெண்டுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்கிற கப் சுகரில் பாதி சுகர் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பால் இது ரெண்டுமே நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்ல ஒரு சாஃப்டாக வரும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம மாவு கலக்க போகிறோம். ஸோ வெனிலா எசன்ஸும் நான் இப்போவே சேர்த்துட்டேன். ஸோ எல்லாமே கலந்ததுக்கப்புறம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற கேக்கில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் சேம் தான். நமக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் தேவையோ நம்ம அது மட்டும் அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா மாவையும் போட்டாச்சு, நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்மளோட வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். வழக்கம் போல் பாதி சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். லாஸ்ட் கேக் எப்படி செஞ்சோமோ சேம் மெத்தட் தான். நல்லாவே நம்ம இதை பீட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட எக் ஒயிட் ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம எக் ஒயிட்டை எடுத்து நம்மளோட வெனிலா கேக் கூட நம்ம ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுது. ஸோ நம்மளோட வெனிலா கேக்கை எடுத்து வெள்ளைக்கரு கூட சேர்த்து ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த கேக்குக்கும் 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயே நம்ம நம்மளோட பேட்டர் போட்டுக்கலாம். நல்லா 4 கார்னர்லேயும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கேக் பேட்டர் பேக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. சேம் 170 டிகிரி செல்சியஸ்க்கு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் சூப்பராக பேக் ஆகி எடுத்து நல்லா ஆடினதுக்கு அப்புறமேட்டு 4 கார்னர்லேயும் நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை பேனை விட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கேக் நல்லா ஆடினதுக்கு அப்புறமேட்டு 4 கார்னர்லேயும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கேக்கை 4ஆக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்த கேக் செய்யலாம். க்ரீன் டீ கேக் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட் க்ரீன் டீ எடுத்துக்க நான் ஜப்பான் க்ரீன் டீ எடுத்து வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீ ஒரு பேக்கெட் வேணும், அவ்வளவுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் எடுத்துக்கலாம். 1/4 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே 7 இன்ச் பேன் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அது கூடவே கலர் பவுடரும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சின பாலில் நம்ம க்ரீன் டீயை முக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அது இருக்கிற சாரெல்லாம் பாலில் இறங்கணும். ஸோ இது ஒரு சைடில் வச்சுட்டு நம்மளோட முட்டையை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். வெள்ளைக்கருவை சைடில் வச்சுட்டு மஞ்சக்கருவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு எல்லோ கலர், நல்ல ஒரு லைட் எல்லோ கலர் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற க்ரீன் டீ அதை எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் டீ எடுத்துகிட்டு பேக்கை தூக்கி போட்டுட்டு அது கூடவே நான் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம க்ரீன் கலர் தேவையில்லை. ஸோ பால்லே கலந்துட்டு அதையும் நம்ம அந்த எக் மிக்சரோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரேடியாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, சளிச்சிட்டு போடுங்க. நான் ஆல்ரெடி சளிச்சதுனால நான் ஸ்ட்ரைட்டாக அதில் போடுறேன். இப்போது நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது ஓரமாக வச்சிடலாம். நம்மளோட வெள்ளைக்கரு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம திரும்பவும் நம்ம நல்லா ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெள்ளைக்கரு ரெடி ஆகிடுது. ஸோ 2 ஸ்பெஷலாக நம்ம வெள்ளைக்கரு எடுத்து நம்ம மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு நம்ம கலந்துட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு ஸ்பெஷலாக எடுத்துக்கலாம் நம்ம அந்த வெள்ளைக்கருவை. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை திரும்பவும் வெள்ளைக்கருவில் போட்டுட்டு ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். க்ரீன் டீ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுது. ஸோ இது நம்ம பேனுக்கு மாற்றிடலாம். பேன் மாற்றிட்டு 170 டிகிரிக்கு 15 நிமிஷம் இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 4 கார்னர்லேயும் நல்லா தள்ளி விட மறந்துடாதீங்க. ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம்.
நம்மளோட க்ரீன் டீ கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இது நம்ம நல்லா எடுத்து பேன்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக 3 கேக்குமே செம்மையாக வந்திருக்கு, ஈவனாக கூட வந்திருக்கு. ஸோ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு 4 கார்னர்லி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கேக் எல்லாமே ஆறிடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நான் பட்டர் ஐசிங் தான் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் ஐசிங் வந்து ஒரு போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்டாரில் போட்டு நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். சிம்பிள் டிசைன் தான், அதிகமாக டிசைன் போடலை. ஸோ இதே மாதிரி எல்லா கேக்லேயும் இந்த 4 சைடு கார்னர்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டார் வச்சு எடுத்துகிட்டு சென்டரில் லைட்டாக அப்ளை பண்ணினா போதும். நிறைய க்ரீம் வேண்டாம் இதுக்கு. ஏன்னா இந்த கேக் ப்ளைனாக சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நம்மளோட க்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரா டச்சுக்காக தான் நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி 4 வச்சாச்சு. அடுத்தது நம்மளோட ஒயிட் கேக் எடுத்து மேலே லேயர் பண்ணிடலாம். திரும்பவும் சேம் டிசைன் மேலே ஸ்டார் போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் கேக் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டிசைனுக்காக 3 ஸ்டார், அதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் அந்த நம்பரை. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது எனக்கு தெரியணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ நான் திரும்பவும் அவங்க 4 பேருக்கும் சேம் சேலஞ்ச் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வழியே மிஸ்ஸஸ் மச்சான் சிங்கை பிரின்சஸ் இது நம்ம ஃபுட் கோட். கைஸ் ஆர் யூ ரெடி? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.